சினிமாவை மீறிய சம்பவம். குவிந்த கிராம மக்கள், உடைந்த போலீஸ் நிலையம், இறுதியாக வெளிவந்த மர்மம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள தாயில்பட்டி புற காவல் நிலையத்தை சில நபர்கள் உடைத்ததாக தெரிய வருகிறது. இதனையடுத்து புற காவல் நிலையத்தை உடைத்த கோதை நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த நபர்களை கைது செய்ய சாத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் வினோஜி தலைமையிலான வெம்பக்கோட்டை போலீசார் சென்றபோது போலீசாரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு ஒப்படைக்க மறுத்தனர். விசாரணையில் கோதை நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த நாகேஸ்வரன் மற்றும் காளீஸ்வரன் ஆகிய இருவரும் மேலகோதை நாச்சியார்புரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு வரும்போது வெம்பக்கோட்டை சார்பு ஆய்வாளர் வெற்றி, முருகன் இருவர் மீதும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்ததாக தெரிய வருகிறது. இதனால் இவர்கள் இருவரும் கீழக்கோதை நாச்சியார்புரத்தில் உள்ள நாட்டாமை கொடியரசுவிடம் தெரிவித்துள்ளனர். கொடியரசு தனது நண்பர்கள் சில பேருடன் தாயில்பட்டியில் உள்ள புறக்காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் இவர்களை கைது செய்வதற்காக வந்த போலீசாரை முற்றுகையிட்ட கிராம பொதுமக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை விட்டுவிட்டு குடித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் சார்பு ஆய்வாளர் வெற்றி, முருகன் ஆகிய இருவரும் ஒருதலை பட்சமாக செயல்படுவதால் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கிராம பொதுமக்கள் சாத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் வினோஜி மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புறக்காவல் நிலையத்தை சேதப்படுத்திய நபர்களை சரணடைய செய்யுமாறு கிராம பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. பெரிய பிரச்சனை போலீஸ் வந்து ஜாதி திட்டினாங்க, அதனால கேஸை உடைச்சாங்க. நான் என்ன சட்டத்தில் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. மெயின் வந்து உடச்சது போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபயர் பண்ணி ஃபயர் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து
படிக்காமட்டு குடிபோதையில் உள்ளவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கை வைக்கிற அளவு என்ன 4 மணி நேரத்தில் இருந்தால் என்னதுக்காக இருக்கும் என்னதுக்காக சொல்லுங்க ஆள் இல்லைன்னு இப்போ வர சொல்லுங்க அத்தனை பேரையும் அத்தனை பேர் வர சொல்லுங்க நான் சும்மா விட மாட்டேங்க 8 பேர் 10 பேரா ஊர் நாட்டாம